குறிப்பாக நம்முடைய தமிழ்நாடு அரசு மாணவர்களுக்காக 1லிருந்து +2 வரையும் படிக்கிற மாணவர்களுக்காக, கல்லூரி மாணவர்களுக்காக, மாணவிகளுக்காக, மாற்றுத்திறனாளிகளுக்காக அப்படின்னு இப்போது மகளிருக்கு கூட இலவச விடியல் பயணம் திட்டம் அப்படின்ட்டு இலவச பேருந்து பயண திட்டத்தை செயல்படுத்தி வராங்க. காலை வேளையில் மாலை வேளையில் ரொம்ப கூட்டமாக போகிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் படியில் தொங்கிட்டு போகிறாங்க, இதுக்கு ஒரு தீர்வு காணணும் அப்படின்னு ஒரு வழக்கு வந்திருக்குல்ல சார், அதை பற்றி பேசுகிறோம். எஸ், இது ஆக்சுவலி மதுரையில் நடந்த ஒரு நிகழ்வுன்னு வச்சுக்கலாமே. இது வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன், பொதுநல வழக்காக திரு ராம்குமார் ஆதித்யன் தான் அதை ஃபைல் பண்ணியிருக்காரு மதுரை கிளை நீதிமன்றத்தில். இதில் வந்து பர்டிகுலர்லி எஸ்எம் சுப்பிரமணியம் அவர்களும் மரியா கிளட் அவர்களும் தான் இந்த டிவிஷன் பெஞ்சு நீதிபதிகளாக இருந்திருக்காங்க. ரெண்டு பேருமே கொஞ்சம் ஷார்ப்பான பீப்புள் தான். தட் நான் நிறைய தடவை சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி இந்த பிரச்சனை வரும்பொழுது இத்தனை பேர் பசங்களாம் தொங்கின்னு போகிறாங்க, இது எப்படி அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பேர் கீழே விழுந்து அடிப்படுது, நிறைய பேர் உயிரிழக்கவும் செய்யுது. நிச்சயமாக உயிரிழப்பு இருக்கிறது. இதில் அவங்க சொல்கிற பாயிண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னால், ஒன்று இந்த மாணவர்கள் வந்து இப்போது நீங்கள் சொன்னதே வந்து ஸ்கூல் மாணவர்கள், காலேஜ் மாணவர்கள்னு ப்ளஸ் ஐஐடி இருக்கிறவங்களாம் கூட, அது மாத்திரம் இல்லாமல் அரசு உதவி பெறும் பள்ளிகள் இருக்குல்ல, அவங்களுக்கும் இது கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் சேர்த்து ஃப்ரீ பஸ் பாஸ் 1ஆவதுலேருந்து 12வது வரைக்கும் கவர்மெண்ட்டு, அது ஐஐடி கவர்மெண்ட்டு, அரசு உதவி பெறும் ஸ்கூல்ஸும் கவர்மெண்ட்டு. ஸோ மீதி இருக்கக்கூடிய இந்த நீங்கள் சொல்கிறதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக வையுங்க. மாற்றுத்திறனாளிகள் அல்லது பெண்கள் விடியல் பயணம்லாம் இருந்தாலும் கூட இந்த மாதிரி இருக்கிறதுனால நிறைய வந்து கன்ஜெஷன் நிறைய இருக்குது. அதுவும் ஸ்பெஷலி இந்த டிராஃபிக் நேரத்தில் அதிகமான, இலவசத்தினால மட்டும் கிடையாது, இல்லை காலை மாலை நேரத்துல அதிகமான பீக். மேபி நான் அந்த காலத்திலே, நான் இப்போ சொல்ல, டூரிங் 1977-78லேயே இந்த படிக்கட்டில் தொங்குறது வந்து சாதாரணமாக இருந்தது. இதுக்கு காரணம் என்னென்னா, நிறைய பேர் உள்ளே இருக்கிறாங்க பேசஞ்சர்ஸ், அதனால் வெளியில் நிற்கிறாங்கன்னு இல்லை, சில பேர் அன்புக்காக ஏங்கி ஒரு பொண்ணு மேலேயோ அல்லது ஒரு பையன் மேலேயோ, அது வளையோசை கலகல என்னென்ன ஒரு பாட்டு வருதுல்ல, கமல்ஹாசன் அமலா, அந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடக்கும். அதனால் லவ் ஏற்பட்டுருமோன்னு. ஸோ இதில் ரூட் வேற விஜய் சேதுபதி, சமந்தா, நயன்தாரா 3 பேர் இருக்காங்க. காத்து வாக்கில் போட்டுமே அப்படின்னு சொல்கிற மாதிரி. இதில் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் வந்து ரூட்டு தலைன்னு வேற ஒரு பேர் இருக்குது. அவர் தான் வந்து ரொம்ப மோசமான கலாச்சாரம். எஸ், அவர் தான் வந்து உலகத்தை ஆளக்கூடிய ஒரு தலைவர், உலகத்தையே ஆளக்கூடிய. ஏன்னா அவங்க உலகமே அவ்வளோதான், இந்த ரவுண்டுக்குள்ளே தான் அப்படின்னு. ஆனால் இப்போ இந்த சின்ன குழந்தைங்க, மேபி ஸ்கூல் படிக்கிற பசங்கள்லாம் வந்து ப்ராஜெக்ட்லாம் எடுத்துன்னு போவாங்க. அந்த ப்ராஜெக்ட் எடுத்து எங்கே வைக்கிறதுன்னே தெரியாது, எங்கே அவ்வளோ நெருக்கடியாக இருக்கும். ப்ளஸ்ஸு இவங்களுடைய புக்ஸ் இருக்குது, புக்ஸுக்கே நிறைய ஷோல்டர் நிறைய இருக்கும். இது போக டிஃபன் பாக்ஸு ப்ளஸ் இந்த மாதிரி ப்ராஜெக்டு, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா. இந்த மாதிரி சூழலில் தான் இந்த ராம்குமார் ஆதித்தன் இந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போட வேண்டிய அவசியம் என்னன்னு சொன்னால், இந்த டிராஃபிக் கன்ஜெஷன் இருக்கும்பொழுது அட்லீஸ்ட் இந்த ஸ்கூல் பசங்களுக்காக 23 லட்சம் பேர் ஸ்கூல் பசங்க இருக்காங்க, 2 லட்சம் பேர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்களாம் மோர் தென் 25 to 30 lakhs ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸை கொண்டு போகும்போது நிறைய கன்ஜெஷன் இருக்க தான் செய்யும். ப்ளஸ் ஜென்ரலி வந்து 10 மணிக்கு ஆஃபீஸ் போகிறவங்க, 9 மணிக்கு 8 மணிக்கு போகிறவங்களாம் நிறைய கூட்டம் இருக்குது. இந்த நெருக்கடி, அந்த நெரிசல் இருக்கக்கூடிய நேரத்துலையாவது இந்த ஸ்டூடெண்ட்டுங்களுக்காக வேண்டி தனி பஸ் ஏன் விடக்கூடாது அப்படின்றது தான் பாயிண்ட்டு. இதை ஏன் விட்டிங்கன்னா அந்த பசங்க வந்து அந்த இது இல்லாமல் நல்ல நோக்கம் சார் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையாகவே நல்ல நோக்கம் தானே. ஜட்ஜும் அதே மாதிரி தான் சொல்கிறாரு. ஆனால் ஒரு படி மேலே போய் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாங்க 2 ஜட்ஜஸும், ஜஸ்டிஸ் எஸ்எம் சுப்பிரமணியம் அண்ட் மரியா கிளட் வந்து, இது வந்து நல்ல புத்தியை கொடுக்கணும். யார்? அப்பா அம்மா நல்ல புத்தியை கொடுத்து வளர்க்கணும். எதுக்கு? அடிப்படை உரிமை. அது வந்து அவங்க பாதுகாக்கிறது. அப்பா அம்மா தானே பெருசாக பாதுகாக்கிறாங்க. இல்லைன்னா பசங்க வந்து சண்டை போட்டுக்குவாங்க இல்லையா. அப்போ வந்து இயற்கையாகவே ஒருத்தர் மேலே ஒருத்தர் அன்பு இருக்கணும், ஒரு டாலரன்ஸ் இருக்கணும், ஒரு ஒத்துமை இருக்கணும். இதில் பஸ்ஸில் கூட்டமாக போகிறதுல நல்ல புத்தி கான்செப்ட் இல்லை இந்த சென்ஸ் ப்ராடராக பார்க்குறாரு ஜட்ஜி. வந்து இது ஒரு ஸ்டூடெண்ட்டுன்னா என்ன அப்படின்னு சொல்லி வீட்டிலேருந்து கிளம்பும்போது அப்பா அம்மா வந்து நல்ல புத்தியை சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கணும். இந்த மற்றவங்களோட எப்படி இணக்கமாக இருக்கணும்னு சொல்லி கொடுக்கணும், ஒரு டாலரன்ஸ் இருக்கணும், ஒரு சகிப்புத்தன்மை இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி கொடுக்கும்போது டீச்சர்ஸை பார்த்தாலும் ஒரு வணக்கம் சார்னு சொல்லுவாங்க இல்லையா. நாங்கள்லாம் அப்படி தான் சார் சொல்லியிருக்கிறோம். ஆமாம்ல, நீங்கள் சொன்னீங்க. சில பேர் வணக்கம்லாம் கூட சொல்கிறது இல்லைன்னு வைங்க.
ஸோ அந்த மாதிரி ஒரு டாலரன்ஸு இல்லாத, ஒரு ரெஸ்பெக்ட் இல்லாத ஒரு எஜுகேஷன் வந்து இட் இஸ் எ கஸ் டு தி சொசைட்டின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குன்றதுனால இது நார்மலி அப்பா அம்மாவனுடைய கருத்தாக இருக்க வேண்டும், அவங்களுடைய ஒரு வளர்ப்பு தன்மையாக இருக்கணும் அப்படின்னாங்க. ஏன்னா இது வந்து புகைப்பழக்கம் இருக்கிறது, காலேஜ் படிக்கும்போது மதுப்பழக்கம் இருக்குல்ல, ஸ்கூல்ல கூட இருக்கு. எஸ் சார், ஒருவேளை ஸ்கூல்லயும் இருக்குன்னு நிறைய நியூஸ்ல நம்ம பார்க்குறோம். எஸ், புகைப்பழக்கம் இருக்கு, மதுப்பழக்கம் இருக்கு, புகையிலை போடுறது இருக்கு, அப்புறம் வந்து கஞ்சா எடுக்கிறது இருக்கு. கோக்கைன் மாத்திரம் இல்லை, ஏன்னா அது ரொம்ப விலை, அதனால இல்லை. அது பள்ளி மாணவர்களிடையே இந்த புகைப்பழக்கம் அதிகரித்திருக்கிறது. ஆமாம், இந்த புகைப்பழக்கம் இருக்கிறது மாத்திரம் இல்லாமல் ஒரு விட்டேத்தியா இருக்குது. இப்போது உதாரணமாக அந்த கண்டக்டர் சொல்லுற, தம்பி உள்ள சீட் இருக்கு, உள்ளே வந்து உட்காருங்க, நிறுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொங்கின்னு போகிறதுல தான் ஒரு பந்தா தெரியுது அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் ஜட்ஜஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை இந்த போலீஸ் எல்லாம் இதை கேட்கவே கேட்காதோ, கண்டிப்பாக நீங்கள் கேட்கணும். இந்த போலீஸ் வந்து யாரெல்லாம் தொங்கின்னு போகிறாங்களோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி பஸ்ஸில், அவங்கள வந்து அங்கேயே நிறுத்தி 2 வாங்கி அதுக்கப்புறம் வந்து அவங்க மேலே ஒரு கேஸை போடுங்க, ஒரு வழக்கை பதிவு செய்யுங்க, ஸோ தட் அப்பா அம்மாவுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்கிறார். சார் அது மாதிரி பசங்க மேலே நடவடிக்கை எடுக்கலாமாங்க சார்? ஸ்கூல் பசங்க மேலே ஜுவனைல் ஜஸ்டிஸ், இளம் குற்றம், அந்த குற்ற நடவடிக்கைகள் அதுக்காக வேண்டி மேபி அது தேவையில்லைன்னாலும் கூட ஒரு பயம் இருக்கணும் இல்லைங்க, ஒரு சமுதாயத்தின் மேல் ஒரு அக்கறை இருக்கணும். அதாவது உள்ள இடம் இருந்தும் வேணுன்ட்டு நான் படிக்கட்டில் தான் தொங்கிட்டு வருவேன் அப்படிங்கிற மாணவர்களுக்கு, எஸ், அந்த மாணவர்களுக்கு தான் இது மெயினா. அப்படி தொங்குறவங்களுக்கு தானே இது. அதனால தான் சிறப்பு பேருந்தும் கேட்குறாங்க, நெரிசல் பீரியட்ல ஒரு சிறப்பு பேருந்து கொடுங்க, இந்த பசங்க வந்து கொஞ்சம் ஃப்ரீயா போகட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதையும் மீறி வந்தாங்கன்னா சேஃப்டி ரொம்ப முக்கியம் இல்லையா, பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப அவசியம். மாணவர்களின் பாதுகாப்பு, இன்றைய சிற்பிகள் தானே, நேற்றைய மாணவர்கள் இன்றைய சிற்பிகள் தானே, எத்தனை பேர் போயிருக்காங்க, நாளைய தலைவர்கள். இந்த உத்தரவு அரசுக்கு இந்த வழிகாட்டுதல் ஒரு முக்கியமானதா இருக்கும்ல சார். பிளஸ் அப்பா அம்மாவுடைய அவங்க ரோலையும் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த வயசுல இருக்கு, அதனால கொஞ்சம் பார்த்து குழந்தைங்களை பெற்றோர்களுடைய கடமை சொல்லியிருக்காங்க.